நாங்கள் குன்னக்குடி முருகன் கோவில் போயிருந்தோம். பிள்ளையார்பட்டி போயிட்டு அப்படியே நாங்கள் குன்னக்குடி போயிருந்தோம். பிள்ளையார்பட்டியிலேருந்து அடுத்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் குன்னக்குடி முருகன் கோவில் வந்துடும். பஸ்ஸை விட்டு இறங்கி ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை, கொஞ்சம் தூரம் நடந்த உடனேயே கோவில் வந்துடும். முதல்ல யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் மலை ஏறுறோம். பழனி மாதிரி நிறையா படிக்கட்டெலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குன்னக்குடி போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குன்னக்குடி வந்திருக்கோம். நிறையா தடவை நாங்கள் பிள்ளையார்பட்டி போயிருக்கோம், ஆனால் பக்கத்தில் இருக்க குன்னக்குடிக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்கல. இந்த தடவை டைம் கிடச்சிச்சு, எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிள்ளையார்பட்டி போயிட்டு நேராக அப்படியே குன்னக்குடி வந்துட்டோம். படி ஏறி போய்கிட்டு இருக்கோம். 12:30 மணிக்கெல்லாம் நட சாத்திரோன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வேகமாக படி ஏறி போய் சாமி தரிசனம் பார்த்துட்டோம். தீப ஆராதனை மிகவும் முருகனுக்கு சிறப்பாக நடந்தது. நாங்கள் சந்தோஷமாக எல்லோருக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டோம். முருகன் கோவில் பாருங்கள், குன்னக்குடி முருகன் கோவில். முருகன் அருள் நம் எல்லோருக்கும் எப்போதும் முருகன் நமக்கு துணையாக என்றென்றும் இருப்பார். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா.